இன்றைக்கி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அது என்னென்னா, கார் ஷோரூமில் ஏதோ புதுசாக கார் எடுத்துகிட்டு வந்து எக்ஸிபிஷனுக்கு வைக்கிறாங்களாம். அது ரேட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி கிட்ட வருமா. பேசிக்கிட்டே கீழே விழுந்துட்டேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பார்த்தீங்களா, சரிக்கினே கீழே இறங்கினேன். எதில் விட்டேன்? 300 கோடி கிட்ட வருமா அந்த காரு. அவ்வளோ வேல்யூ. அந்த காருக்கு இன்னும் பேர் வைக்கலையாம். அது சப்ஸ்கிரைபரான நீங்கள் தான் பேரை வைக்கணுமா. அந்த பேரை கமெண்ட்டில் சொல்லணுமா, சரியா? இப்போ நீங்கள் பேர் வைக்க போகிற அந்த காரை தான் நான் போய் திருட போகிறேன். இந்த கேப்பில் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என் சேனலில் சப்ஸ்கிரைபர் ஏறலை, குறையிறாங்க, செம்ம காண்டாகுது. ஸோ மரியாதையாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, என் வண்டி எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இந்த லாரியை நான் இங்கே வர வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ, ஹேண்ட்லிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கே. நல்ல லாரியை குடுறான்னா நாசமாக போன லாரியை குத்துட்டான். சே, அதை விட இங்கே ரோட்டில் போகிற இந்த காரே நல்லாயிருக்கு. அந்த கார் எப்படி இருக்க போதோ தெரில. பார்த்தீங்களா, ரைட் எடுத்தால் லெஃப்ட்டில் திரும்புது இந்த லாரி. ரொம்ப கஷ்டம். ரூல்ஸை மதித்து சைட் வேஸ்லலாம் போகாமல் ரோட் வேஸ்ட்லேயே போய் கொண்டு வரலாம். அந்த பொண்ணை இடிச்சிட்டேன், ஏர்போர்ட்டோடைய ஃபென்சிங்கை இடிச்சிட்டேன், இந்த காரை இடிச்சிட்டேன். இதுக்கு நான் ஷார்ட்கட்டில் போகிறதே பெட்டர். ரூல்ஸை மதிக்கக்கூடாது. ரூல்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தால் அது மீறப்படும். அதனால் நம்ம ரைட் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவோம். ஓகே, இனி என் வழி தாண்டா. உங்கள் வழியெல்லாம் ஃபாலோ பண்ணவே முடியாது. என் வழி தனி வழி. ரேம்பை பார்த்தோன்னே லாரி எடுத்துகிட்டு போய் ரேம்பில் குதிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ட்ரை பண்ணலாமா? திரும்ப. ஐயோ, இந்த லாரியை எந்த நேரத்தில் எனக்கு குத்தானோ தெரில கைஸ். வேலையே செய்ய மாட்டேங்குது. சே, நல்லா இருக்க லாரியை குடுறான்னா நாசமாக போன லாரியை குத்துட்டான். இந்த டைலாக் சொல்லிட்டனோ. சரி, பரவாயில்ல, மறுபடியும் கேட்டுக்கோங்க. லாரி எடுத்துன்னு போய் இங்கே நிறுத்திடுவோம். இங்கே நிறுத்திட்டு கார் எடுத்துன்னு அழகாக லாரியில் ஏற்றிட்டு இங்கேருந்து கொண்டு போயிடுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைமில் ட்ரைவ் ப்ராப்பராக இருக்கணும். லாரியை டேமேஜ் இல்லாமல் கொண்டு போகணும். சரி வாங்க, என்ன நடக்குதுன்னு ஒரு கை பார்த்துருவோம். அப்பா, என்ன ஹைட்டாக வச்சு காணுங்க. ஐயோ, ஆரம்பத்திலே போலீஸு என்னை பார்த்தாலே பிடிச்சிடுவானுங்களே. அங்கே வேறு யாரோ நடந்து போகிறாங்க. பெரிய எக்ஸிபிஷன் போலப்பா, நிறைய பேர் வந்திருக்காங்க. போலீஸ் எஸ்கார்ட்லாம் போட்டிருக்காங்க. அவ்வளோ பெரிய காராக என்ன அது? நான் கூட ஏதோ ஆம்னி வேனுன்னு நினச்சேன். ஆம்னி வேனாக இருக்காது போலியே. ஆம்னின்னா நான் ஏன் திருட வர போகிறேன்? நான் ஏன் லூஸ் மாதிரி பேசுகிறேன்? சரி, ஓகே, போய் பார்க்கலாமா அந்த கார் என்ன காருன்னு சொல்லிட்டு. யாரா அவன் கார் பக்கத்தில் விழுந்து கிடக்குறான்? வாவ், காரு செம்மையாக இருக்கே. இந்த காரோடைய பேரை நீங்கள் தான் வைக்க போகிறீங்க. சரி, ஓகே, இந்த காரை சுற்றி பார்க்கலாமா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு ஓடிடலாமா? என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு அவளை சாவடிக்கணும். ஏன்னா அவள் தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கா. நான் எடுக்கிறத பார்த்துட்டு போட்டு கொடுத்துட்டான்னா. ஓகே சார், ஐ கேன் டூ தட் ஈஸிலி. இந்த சார் போய் பார்க்குறேன். யாரா நீ? ஐயோ, என்ன சொல்கிறா? காப்பாத்துங்க. கரெக்டாக ஹெட்ஷாட் அடிக்கிறான். ஐயோ, செத்துட்டேன். ரெஸ்ட் இன் பீஸ். அந்த கார் எனக்கு தான். அதை எடுத்துகிட்டு நான் போகிறேன். நீ பார்த்தா யார்கிட்ட நான் போட்டு கொடுத்துருவேன். அதனால தான் உன்னை போட்டு தள்ளினேன். ஓகே, வாங்க காருக்குள்ளே ஏறலாம். ஃபஸ்ட்டு காரை ஒரு சுற்றி பார்த்துருவோம். வாவ், செம்மையாக இருக்குது. இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரில. இன்னும் கொஞ்சம் ஸ்டேரிங் வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். கண்ட்ரோல் பண்ணுது. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காரை நான் இப்போ இங்கேருந்து திருடிட்டு போகிறேன். எஸ், கரெக்டாக கொண்டு இந்த இடத்துல இறக்கணும். இல்லை, கொஞ்சம் தள்ளணும். இல்லை, நான் மாட்டிக்கும். போச்சுரா அப்பா, எடுத்துட்டேன். ஐயோயோ, எங்கே மாட்டிக்கிச்சு பார்த்தீங்களா? போலீஸ் வேறு மேலே வரான். டேய், சீக்கிரமாக இங்கேருந்து எடுறா. பிடிச்சிட போகிறான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எனக்குன்னு சேர்றீங்களாடா. பேசாமல் கீழே தள்ளிட்டு கீழேருந்து ஏறுவோமா? சரி, நான் இதை எப்படியா வெளியே எடுக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா இது, எவ்வளோ தள்ளினாலும் கீழே போக மாட்டேங்குது. எல்லாம் என் நேரம் எனக்குன்னு சேருது. ஐயோ, போலீஸ் வந்துட போகிறான். இங்கேருந்து சீக்கிரமாக தப்பிக்கணும். வெளியே வாடா. 1 hour later. ஆடாங்கப்பா, எப்படியோ வெளியே எடுத்துட்டேன். ரிவர்ஸ் எடுத்தேன் உள்ளே உட்காந்து. அப்போ தான் வெளியே வர முடியுது. சரி, ஓகே, போலீஸ் சவுண்ட் வேறு ஹெவியாக கேட்குதே. ஐயோ, இங்கேயாவது மாட்டாமல் எடுக்கணும். இங்கே மட்டும் எடுத்துட்டேன்.
நான் தப்பிச்சு மாட்டிக்கிச்சுரா. இங்கே ரிவர்ஸ் எடுத்தனாலும் மாட்டிக்கும். ஐயோ போலீஸ் சவுண்டு கேட்குது. அவ்வளோதான், பிடிச்சானுங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஜெயிலுக்கு போக வேண்டியதான். எஸ், எடுத்துட்டேன்டா வண்டியை வெளியே. இருங்க, இங்கே இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போகலாம். இவனுங்க யாருன்னா எடுத்துட்டானுங்கன்னு போட்டு கொடுத்துட்டா இன்னும் நிறைய போலீஸ் வந்துடும். ஆல்ரெடி வந்த காரா இல்லை புதுசாக வந்திருக்கா அது? தம்பி, சாரி ஃபார் திஸ். இந்தா சாடு. வெயிட் அ மினிட், திடீர்னு எனக்கு இங்கே கொஞ்சம் ஆக்ஷனை சேர்க்கலான்னு தோணுது. ஏன்னு தெரியல, என் மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அதனால தான் அங்கே ஃபஸ்ட் ஒருத்தனை சுட்டனில் அவன் தப்பிச்சு ஓடிட்டுருக்கான் போலீஸ்கிட்ட மாட்டி விடுறதுக்கு. மவ்வானா இன்றைக்கி ஒரு ஆக்ஷன் இருக்குடா. ஐ எம் வெயிட்டிங்டா. இதோ ஓடுறான் தெரியுதா? நீ போய் சொல்லுப்பா ஆக்ஷனுக்கு. ஐ எம் வெயிட்டிங். வாங்கடா சண்டைக்கு போகலாம். இல்லை, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு போய் வண்டியை லாரியில் ஏற்றுவோம். இதோ இங்கே இருக்கான் போலீஸ். ஐயோ, காரை நானே டேமேஜ் பண்ணுறோம் போல். போலீஸ் வேணாம். என்னடா பண்ணுறீங்க கைஸ்? போச்சு கைஸ், பின்னாடி வர முடியல. ஐயோ, ரிவர்ஸ் ஃப்ரண்ட்டும் போக முடியல, ரிவர்ஸ் வர முடியல. எதுக்கு ஃப்ரண்ட்டு போக முடியல? செவுரி அடிக்குது. எதுக்கு ரிவர்ஸ் வர முடியல? எப்படியோ வந்தாச்சு. சரி வாங்க, ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்துன்னு போய் லாரியில் ஏற்றிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம். போலீஸ் நம்மளை பின்னாடியே துரத்தின்னு வரட்டும். எஸ், ஆனால் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போனால் அங்கே இன்னும் டஃப்பு. அதனால் லாரி எடுத்துகிட்டு விழிஞ்சது கிருஷ்ணம். போச்சு கைஸ். ஐயோ, காரை லாரியில் ஏற்ற முடியல. சரி, இந்த காரை வச்சுட்டு தான் ஒரு ஆக்ஷனுக்கு போனோம். இன்டீரியர் போகலான்னு நினச்சேன். இன்டீரியர் பார்க்க முடியல, ஏன்னு தெரியல. சரி ஓகே, இந்த காரை வச்சுட்டு தான் ஆக்ஷனுக்கு போகணுன்னு எழுதி வச்சுருக்கு. இந்த காரை எடுத்துகிட்டு போய் வேறு எங்கன்னா தான் நிறுத்தணும். ஃபஸ்ட்டு ஆக்ஷனை முடிச்சிடுவோம். இருங்க போலீஸ், எந்த பக்கம் வேணால் வாங்க. ஐ எம் வெயிட்டிங். பேசாமல் அங்கே அந்த ரேம்ப்பு கீழே நிறுத்திடலாமா? அங்கே தான் நான் இது நிறைய லாரியெல்லாம் நிறுத்தி வச்சுருந்தேன். அதில் ஒரு லாரி தான், அதுவும் நான் தான் அவனுக்கு விற்றேன். திருப்பி நானே வாங்கிக்கிட்டேன் அவன்கிட்ட. ஐயோ, பின்னாடியே வந்துட்டானே. அவ்வளோதான், இனி போலீஸ் கூட போய் சண்டை போட வேண்டியதுதான். நான் ஏன் போலீஸ்க்கு பயந்து ஓடுறேன்? என்கிட்ட தான் கண்ணா பின்னான்னு வெப்பன் வச்சுருக்கேனே. எட்ரா ஏகேவை. வாடா டேய், நானும் பார்த்துட்டே இருக்கேன். அப்போதுலேருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன். என்ன ஒழுங்காக ஒரு ராபரி பண்ண விட்றியா? சே, ஒரு போலீஸ்கிட்டையும் மாட்டக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே பின்னாடி வந்து நிற்கிறியா? இந்தா சாவு, உனக்குலாம் ராக்கெட் லான்ச்சர் தான்டா. நான் பக்கத்துலேயே இருந்து சுட்டேன், ஆனால் எனக்கு எதுவும் ஆகலை. ஓகே, இந்த காரையும் சுட்டுடலாமா ராக்கெட் லான்ச்சரில்? கரெக்டாக என் கார்கிட்டே வந்து நிறுத்துறியா? போ, அது இனிமேல்ட்டு என் காரு. மவனை எவனும் தொடக்கூடாது. ஹீ இஸ் மை கியூட்டி பைடா. செம்மையாக நிற்கிறான். ஏன் தம்பி, கார் எடுத்துட்டு முன்னாடிலாம் வரமாட்டிங்களோ? பின்னாடி வந்து இடிக்கிறீங்க. ஐயோ, இப்போ நான் அவனை சுடவும் முடியாது, பக்கத்தில் என் கார் இருக்குது. இவனுக்கெல்லாம் ஹெட்ஷாட்டு தான். ஃபஸ்ட்டு அந்த போலீஸை போட்டு தரணும். காரை கூட விட்டுருவோம். ஃபஸ்ட்டு அந்த போலீஸை காலி பண்ணிட்டு என் காரை இங்கே இருந்து எடுத்துகிட்டு போகணும். எல்லா போலீஸையும் போட்டு தள்ளிட்டோம்ல, காரை பேசாமல் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடுவோமா? சரி, தெரியல, பார்க்கலாம். ஓகே, எல்லா போலீஸும் காலி கைஸ். ஆனால் சவுண்டு மட்டும் எங்கேயோ கேட்டுட்ருக்கு. இல்லை சவுண்டு நின்றுச்சு. சரி, அப்போ காரை எடுத்துகிட்டு போய் அழகாக என் வீட்டிலே விட்டுருவோம். ஓகேவா? இதோ இங்கே எதிர்க்க வரான் கைஸ். ஐயோ, இவன் சவுண்டு தான் கேட்டிருக்கு. அப்போ காரை வீட்டில் விடக்கூடாது. என் சேஃப்டி பிளேஸ் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல காரை விட்டுட்டு அப்புறமா வந்து எல்லா போலீஸெல்லாம் சண்டை போட்டு முடிச்சோடனே காரை வந்து எடுத்துக்கலாம். பொறுமையாக போய் காரை அங்கே நிறுத்தணும், எங்கேயும் இடிக்காமல் நிறுத்தணும். பொறுமை. ஐயோ, அப்போ இடிச்சிட்டேன். அழகாக ஒரு ஸ்கிட் வச்சு நிறுத்தலான்னு பார்த்தா முடியல. ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.
அமுக டுமுக அமுக டுமுக அமுக டுமுக அமால் டுமால்